Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல 7.4ல லாஸ்ட் ஒரு 3 சம்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 7th சாப்டர் ஓவர் இல்லையா? 7.4ல 1 2 3 4 சம்ஸ் பார்த்தோம். 5 6 7 மட்டும் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் MCQ இருக்கு அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து நியூ லெசன் நியூ டாபிக் பார்க்க போறோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ல எல்லா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் சிமுலேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிமுலேஷன் ஜஸ்ட் 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கான வால்யூம் அந்த இது வந்து கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ ஏரியா அது இப்படி ஜஸ்ட் வந்து ஸ்பேஸ் எப்படி எழுதலாம், கியூபாய்டு எல்லா ஸ்பேஸுமே கன்வெர்ட் பண்றோம். இப்போ ஒரு கியூப்ல வந்து ஒரு பிரமிடு, அதாவது சாரி கியூப் கியூப் தான் சதுரத்துல இருந்து பிரமிடை வந்து கட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஷேப் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஒரு சிமுலேஷன் வீடியோ மாதிரி காட்டுறோம் பாருங்க. வால்யூம் ஆஃப் தி பிரமிட், இந்த பிரமிடானது இந்த டியூபுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஷேப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஸ்லோவா காட்டுறேன். ஸோ இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோ மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த உள்ள 3 லைன்ஸ் தெரியுதுங்களா? அதுதான் வந்து பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரமிடானது இந்த டியூபுக்குள்ள சதுரத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த பிரமிடனுடைய வால்யூம் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி டியூப். ஸோ எக்ஸாக்ட்லி வால்யூம் ஆஃப் தி டியூபா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/3 ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி டியூப். ஏன்னா அந்த பிரமிடோடைய ஸ்கேப் உள்ள உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் அப்போ அந்த 1/3 ஆஃப் த போர்ஷன் தான். ஸோ அப்போ உங்களுக்கு டியூபோட வால்யூம் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து 1/3 ஆஃப் தி போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து பிரமிடினுடைய வால்யூம் அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரிதான் நீங்க இங்க வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேப்பும் எந்த ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு நீங்க மாத்துறீங்களோ அதனுடைய வால்யூம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷேப்புடைய ஆழமோ உயரமோ விட்டமோ என்ன கேட்கிறாங்களோ அதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிமுலேஷன் காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஷேப்பை முடிச்சு இன்னொரு ஷேப் உருவாக்கும் போது அவனுடைய ஆரோக்கிய மாறுது அப்படிங்கிறது தான் இதனுடைய டெஃபினிஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் சமைக்க போயிடலாங்களா? 7.4 எக்ஸசைஸ்ல 5வது கணக்கு இப்போ பார்க்கணும். சின்ன வீட்டில் மேல்நிலை வீட்டொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆழம் 50 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 மீட்டர் இன்டு 1.5 மீட்டர் இன்டு 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக கீழ்நிலை நீர்த்தொட்டியில் இருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ்த்தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ வந்து அவங்களுக்கு அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்காங்க ஒரு நிமிஷம். Tino's house has an overhead tank in the shape of a cylinder. This is filled. This is filled by pumping water from a sump, which is in the shape of cuboid. The sump has dimensions கொடுத்திருக்காங்க. The overhead அந்த dimensions கொடுத்திருக்காங்க. இந்த வால்யூம் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் சிலிண்டரையும் டியூபையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்க? ஸோ இப்போ நான் உங்களுக்கு போர்டில் எழுதினா பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின் எழுதிக்கலாம். ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் 5வது கேள்வி. வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் தி
sump equal to L into D into H. ஓகே, அப்போ 2 into 1.5 இந்த டயமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரா கொடுத்துருக்காங்க, மற்றது சென்டிமீட்டரா இருக்கு. அப்போ இதை 100ஆல பெருக்கும் போது இது சென்டிமீட்டரா மாறுது. 200 into 150 into 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 15 2 30. சரியா? மீதி இருக்கிற எல்லா செல்ஃபர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 4 6 செல்ஃபர். ஏன்னா 15 2 30, பேலன்ஸ் வந்து 2 4 5 செல்ஃபர். ஓகே, போட்டு சென்டிமீட்டர் கியூப். இது என்னது? வால்யூம் ஆஃப் தி வாட்டர் இன் தி டேங்க். இப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் இன் தி ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, அது வந்து உருளை வடிவில் இருக்கு. ஓகே, வால்யூம் ஆஃப் தி ஓவர் ஹெட் டேங்க் வந்து உருளை வடிவில் உள்ளது. உருளையின் கனஅளவுக்கு ஃபார்முலா என்ன? பையார் ஸ்கொயர் ஹெச் சதுர அலகுகள். கன அலகுகள் சாப்பிடுறோம். ஸோ வந்து 22/7 இன்டூ 60 இன்டூ 60 இன்டூ 105. ஓகே, ஸோ இப்போ 105 நம்மளால வந்து 7ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 7 இந்த 7 பேலன்ஸ் 3 இருக்கும். 7 5 35, 17 105. மீதி எல்லாத்துக்கும் நம்ம வந்து 60 into 60 into 22 into 15 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 60 வீதா பண்ணீங்க 6 பண்ணுங்க. 6 36 36 into 22 into 15 பண்ணோம் அப்படின்னா 11880000 சென்டிமீட்டர் கியூப். இது என்னது? வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் தி ஓவர் சிஸ்டம். அப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இன் தி சம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இது கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, வால்யூம் ஆஃப் தி வாட்டர் left into sump equal to equal to 18120000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? காப்பி பண்ணுங்க. Volume of the sump left in the water tank. கீழே இருக்கிற தொட்டியில எவ்வளவு வந்து தண்ணி பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தானே கேட்டிருப்பாங்க. நம்ம ஏன் வந்து கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக நம்ம இந்த இடத்துல கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு, உங்களுடைய வாட்டருடைய இருக்கக்கூடிய வாட்டர் ஓவராலா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல கட்டிட்டு இருக்க தொட்டியினுடைய அளவு 10,000 கொள்ளளவு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து இவங்களுக்கு மேல வந்து ஓவர்ஹெட் டேங்க் வந்து ஒரு 2000 லிட்டர் இல்லைன்னா 3000 லிட்டர் ஓவர்ஹெட் டேங்க் இல்லை 4000 லிட்டர் ஓவர்ஹெட் டேங்க் வச்சுக்கோங்க. இதனுடைய வடிவம் செவ்வக வடிவம், அதனுடைய வடிவம் உருளை வடிவம். ஸோ செவ்வக வடிவத்திலிருந்து உருளை வடிவத்துக்கு கன்வெர்ட் ஆகும் போதும் உங்களுடைய இந்த 10,000 கீழே இருக்கு. அதாவது தொட்டில ஃபுல்லா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. தொட்டி ஃபுல்லா 10,000 லிட்டர் இருக்கு. இதுல இருந்து நீங்க மோட்டார் போட்டு சம்ப்ல ஏற்றும் போது அங்க இருக்கிற டேங்க் வந்து இதுல இருக்கு, உருளை வடிவத்துல இருக்கு. பட் அந்த உருளையில இருந்து 2000 லிட்டர் போய் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு பேலன்ஸ் கீழே எவ்வளவு இருக்கும்? 8,000 லிட்டர் இருக்கும். இதுதான் நம்ம சேர்த்துக்கிற கொஸ்டின். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் எல்லாம் சொன்னதுனால இந்த ஷேப்ல இருந்து அந்த ஷேப்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது கூட உங்களுடைய அளவுல எந்த மாறுதல்களும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வால்யூம்
வால்யூம் கண்டுபிடிச்சு அதை வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஒருங்கிணைந்த அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் வந்து 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது இழுக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு சின்ன உருளை ஆக்கப்பட்டால் உருளையின் உயரத்தை காண்க. ஓகே, இப்போ the internal and external diameter of the hollow is shell are 6 centimeter and 10 centimeter respectively. It is melted and recast into a solid cylinder of diameter 14 centimeter. Then find the height of the cylinder. ஒண்ணுமே இல்ல, ஒரு அரைக்கோள இதுல வந்து இருக்கு, உங்களுக்கு வந்து சிலிண்டரா மாற்றும் போது அது வந்து ஹைட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த கொஸ்டின்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் தனியா 6வது கணக்கு ஃபர்ஸ்ட் இயர் தனியா எழுதுறேன், சில்ட்ரன் தனியா எழுதுறேன். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இது எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சம்மு கன்ஃபியூஷன் இருக்காது. 10/2 டயாமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அப்ப ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்தது உயரம் வந்து, ஏன்னா இது வந்து ஸ்பியருக்கு வந்து உருளை வந்து பாதிதான், ஸோ உயரம் கிடையாது இல்லையா, அது வந்து 3 சென்டிமீட்டர். இங்க ஆரம் வந்து 14/7 இதெல்லாம் கிவன் டேட்டா வச்சுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் மோர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் மெல்டட் பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். இப்போ இந்த டேட்டா எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Volume of the cylinder made equal to volume of the hemisphere melted. Hemisphere melted. இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் உடைய ஃபார்முலா என்ன? 5r²h. வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் உடைய ஃபார்முலா நீங்க அதை மெல்ட் பண்ணுங்க, மெல்ட் பண்ணாம வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெமிஸ்பியர் உடைய ஃபார்முலா என்ன? r³ மைனஸ் r³. cubic units. ஓகே, இல்லைன்னா அந்த இதெல்லாம் இங்க போட்டுருவோம்னா, இல்லைன்னா சீக்கிரம் போடணும், சுற்றுலான. இப்போ இது வந்து 22/7 இன்டூ 7 இன்டூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்டூ 22/7 இன்டூ 5³ மைனஸ் 3³ ஓகே. ஸோ 22/7 22/7 ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெச்சை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த 2/3 as it is இங்கே இருக்கட்டும். இன்டூ இது வந்து 5³ வந்து 125 மைனஸ் 27 இன்டூ 1/7 இன்டூ 1/7. இப்போ அடுத்த ஸ்டெப் 2/3 இன்டூ 125 மைனஸ் 27 is 98 இல்லையா? 98 இன்டூ 7 இன்டூ 1/7. எப்பவுமே இப்போ ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மெல்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையும் வந்து ஈக்குவல் லைன்ல போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கால்குலேஷன் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மேடு தனியா போட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் மெல்டர் தனியா போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இதை தண்ணி நீங்க கால்குலேஷன் போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வரும், இதை தனியா கால்குலேஷன் போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வரும். அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஹெல்ப் கண்டுபிடிக்கும். இந்த வேலையை நாங்க ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி போட்டு வந்தோம்னா நமக்கு என்ன கேட்கறாங்களோ அது கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். 7 7 7 7 4 28 14 98. ஓகே, 7 7 14 2 4 4/3 4/3 போட்டீங்க அப்படின்னா 1.33 வரும். ஓகே, ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் நீடு இதுல height of the cylinder made equal to
1.33 சென்டிமீட்டர். 1.33 சென்டிமீட்டர். ஓகேவா? 4/3 அப்படிங்கும் போது 1.33 தான் வருமா? ஓகே, அடுத்த கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம கோளம் உருட்டப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளிடத்த உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வரும். A solid sphere of radius 6 centimeters is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 centimeters and its height is 32 centimeters, then find the thickness of the cylinder. இதுக்கும் அதே மாதிரி தான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் மோட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் மெல்டட். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குறிப்பிட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் அது போட்டுக்கலாம். ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் சிலிண்டர்னு போடுறேன். ஹாலோ சிலிண்டருக்கு கேபிட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 32 சென்டிமீட்டர், அப்புறம் ஸ்மாலார் தான் தெரியாது. திக்னஸ் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு வாட். இயருக்கு ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் மேடு, hollow cylinder made equal to volume of the sphere melted. Was 5 r squared minus formula r squared into h is equal to 4/3 5 r cube. So இப்போ நம்ம தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் போடுறது 22/7 into 5 squared minus r squared into 32 is equal to 4/3 into 22/7 into 6 cube. 6 into 6 into 6. 22/7 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது 5 ஸ்கொயர் வந்து 25, r ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 25 மைனஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 into 1/32 into 6 into 6 into 6. இந்த 32 இங்க போகும்போது 1/32. 3 3 2 6 4 4 8 4 32 4 2 8 3 2 6 2 2 4 2 2 3 2 6 2 2 2 2. ஸோ இப்போ இது என்னாச்சு? 3 9 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? 25 இங்க போடுறேன். 25 minus r squared is equal to 9 minus r squared is equal to 9 minus 25. 25ல 9 போட்டு அப்படின்னா minus r squared is equal to minus 16. ரெண்டுக்கும் மைனஸ் இருக்கும்போது பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப r is equal to 4. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4. இப்போ உங்களுக்கு வந்து திக்னஸ் தானே கேட்டிருக்காங்க. திக்னஸ் வந்து என்ன ஃபார்முலா? T is equal to capital R minus small r. T is equal to capital R என்ன கொடுத்திருந்தாங்க? 5 minus 4. thickness is equal to 1 சென்டிமீட்டர். தடிமன் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகே,
இது ஏழாவது கணக்கு. இன்னும் ஒரே ஒரு கணக்கு தான் முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸ் இந்த லெசன் ஓகேங்களா? அர்த்தம் நம்ம MCQ பார்க்க போறோம் அவ்வளவுதான். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்ல ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் காப்பி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் நாங்க போட்டுருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் அது உங்களுக்கு வந்து புது புதியா இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. 20 இங்க வந்து ஜஸ்ட் கால்குலேஷன். 25 minus r square is equal to 4 by 3 into 1 by 32 into 6 into 6 into 6. இப்போ 4 1 4 8 4 32 3 1 3 3 2 6 2 1 2 4 2 8 2 2 4 3 2 6 2 2 3 2 6. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகி இந்த 3 இன்ட்டு 3 மட்டும்தான் இருக்கு. அதனால 25 மைனஸ் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? உங்களோட டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர் இன் திஸ் ஓகே. ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிக ஆழம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோள் மற்றும் உருளை ஆகியவற்றின் வித்தியாசம் சமமான கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும்? The hemispherical bowl is filled to the brim with the juice. The juice is poured into a cylindrical vessel whose area is 50% more than its height. If the diameter is same for both the bowl and the cylinder, we'll find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. இது கொஞ்சம் லிட்டில் பிட் பெரிய ப்ராப்ளம். கொஞ்சம் காப்பி பண்ணவே வந்து போட பார்த்துக்கோங்க. height of the cylinder ஹெச்னும் ரேடியஸ் வந்து 50% மோர் தென் தி ஹைட்னும் தெரிஞ்சுக்க போறோம். இது கொடுத்திருக்கிற விஷயம். இப்போ let the height of the cylinder be h. Radius is 15% more than the height. More than the height. இப்போ radius of the cylinder. Radius of the cylinder வந்து first 50 divided by percentage கொடுத்திருக்காங்களா? 100 into h plus h is equal to h by 2 plus h. LCM எடுக்கும்போது 3h divided by 2. ஓகே. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் வந்து தெரியும். 2/3 ஸ்கொயர் கியூப். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் காப்பி பண்ணிப்போம். இப்ப நம்ம இந்த டெஃபனிஷன் எழுதுறதுக்கு தான் 3h/2 கண்டுபிடிப்போம். சரிங்களா? வால்யூம் ஆஃப் தி cylinder equal to pi r squared h cubic unit. என்னது? 5 into r பதிலாக 3h/2 the whole square into h as it is. ஏன்னா இங்க இருக்குமே வேல்யூஸ் கொடுக்குறேன். 5 into 9h square divided by 4 into h. இதை எப்படி எழுதலாம்னா 9πh3/4 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது வந்து வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் equal to 2/3 pi r cube cubic unit.
இங்கேயும் அப்படிதான் 2/3 into 5 into ஆறுக்கு பதிலா pH/3 தான் போயிருக்கு. அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி எழுதலாம்? 2/3 into 3 cube வந்து 27 H3 divided by 8. ஸோ இது என்ன ஆகும்? 27 H3 divided by 8 அப்படிங்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 3 3 9 27 2 2 4 2 8 அப்ப 9 5 H3 divided by 4. 9 5 H3 divided by 4. இப்போ இதனுடைய ஆன்சரும் சமமாக உள்ளதா? From 1 and 2, volume of the cylinder is equal to volume of the sphere. It is possible to transfer the fluid quantities in the bowl into the cylindrical vessel. So 100% of these can be transferred. So அதனுடைய ரேடியஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் நம்மளால 100% of the juice can be transferred. இதுதான் என்னுடைய வேல்யூ வால்யூமையும் சைமல்டேனியஸா கால்குலேட் பண்ணும்போது கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இந்த 7.4 எக்ஸசைஸ் ஓவர் அண்ட் நம்மளுடைய இந்த சாப்டரும் ஓவர். MCQ கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணுதான் கொஸ்டின். MCQ எதுல எழுதிங்களோ அதை எடுத்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. தெரியாத கேள்விகளுக்கு உங்களுக்கு நிதானமா படிச்சு ஆன்சர் கொடுங்க. The curved surface area of the right circular cone of height 15 centimeter and base diameter 16 centimeter is that 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பை காண்க. கூம்பினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலால ஹைட்டும் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு பார்த்து ஃபார்முலா பண்ணி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி. Two solid hemispheres of same radius, same base radius, are units are joined together along their bases. Then curved surface area of this new solid is that. நேர்கள் நேரத்துடைய இரு சம அரைக்கோளங்கள் நடுக்கிரங்கள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. 4 ஆப்ஷன் இருக்கு, பார்த்துக்கோங்க. அளவுகள் நேரம் உடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. சம அரைக்கோளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரைக்கோளம் இதனுடைய ஃபார்முலா இந்த கால்குலேஷன் போடுது. மூன்றாவது கேள்வி. The height of the right circular cone whose radius is 5 centimeters and the slant height is 13 centimeters will be that. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 15 சென்டிமீட்டர் உடைய நீர்வட்ட கூம்பின் உயரம் that. ஒர்க் அவுட் பண்ணணும். நான் இப்ப கேட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லா கணக்குமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். எதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. If the radius of the base of a right circular cylinder is halved reaching the same point, then the ratio of the volume of the cylinder thus assigned to the volume of the original cylinder is that. ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. ஒரு உருளைய ஹைட்டை சேஞ்ச் பண்ணாம நம்மளோட ரேடியஸை மட்டும் ஹாஃப் ஆகிட்டு சிலிண்டர் தயாரிக்கிறாங்க.
அப்பெல்லாம் புதுசு மற்றும் பழசோடைய வால்யூமுடைய ரேஷியோ என்ன கால்குலேட் பண்ணணும். ஓகே, அஞ்சாவது கணக்கு. In a hollow cylinder, the sum of the external and internal area is 14 centimeters and the width is 4 centimeters. If its height is 20 centimeters, the volume of the material in it is that. ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனும் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு தான். கன அளவு கண்டுபிடிக்கணும். இந்த 4வது விதிப்படியா இலக்கியம். If the radius of the base of the cone is tripled and the height is doubled, then the volume is dash. ஒரு கோவின் அடிப்புற ஆழம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவுகள் எத்தனை மடங்காக அமையும்? 6 மடங்கு, 18 மடங்கு, 15 மடங்கு, மாற்றம் இல்லை. அஞ்செல்லாம் மாற்றம் இல்லை. சமம். யாரால் 3 மடங்கு, உயரம் 2 மடங்கு, கன அளவு எத்தனை மடங்கு பார்த்துக்கோங்க. ஆன்சர். The total surface area of an hemisphere is how much times the square of its radius. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தில் டேஷ் மடங்கு ஆகும். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தில் டேஷ் மடங்கு ஆகும். A solid sphere of radius x centimeter is measured to cast into a shape of a solid cone of same radius. The height of the cone is that. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு சிம்ம கோணம் அதே ஆரமுள்ள ஒரு கோம்பாக மாற்றப்படுகிறது எனில் கோம்பின் உயரம் என்ன? 3x சென்டிமீட்டர், x சென்டிமீட்டர், 4x சென்டிமீட்டர், 12x சென்டிமீட்டர். The ratio of the volumes of a cylinder, a cone, and a sphere is each has the same diameter and same height as that. சமமான விட்டம் மற்றும் உயரம் உள்ள ஒரு வில்லை ஒரு கேள்வி மற்றும் கோணத்தின் கன அளவுகளில் விகிதம் தான். விட்டம் 1, உயரம் 1, ரெண்டுமே சமம். ஷேப் ஒரு கேள்வி கோணம். A spherical ball of radius R1 units is measured to make 8 new identical balls, each of radius R2 units. R1 is to R2 is 1. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்தை உருக்கப்பட்ட R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோளப்பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1 is to R2 is that. ஆன்சர் பண்ணி. ஸோ இதோட எனக்கு MCQ செஷன் ஓவர். இந்த லெசனும் ஓவர். இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதி, வெல்க தமிழகம்.